மனைவியை பிரிந்து த்ரிஷாவிடம் சிஎம் விஜய் சிக்கியது எப்படி? ஜோதிடர் ரத்தன் பண்டிட் கொடுத்த சீக்ரெட் ஐடியா. மொத்தமும் கசிந்தது. வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் அரசியல் களத்துக்குள் வருவதற்கு முன்பே தன்னால் அரசியலில் வெற்றி பெற முடியுமா, அப்படி வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்பதை தீவிரமாக அலசி ஆராய்ந்திருக்கிறார். குறிப்பாக அரசியலில் வெற்றி பெற தனித்திறமை என்பதை விட நேரம் காலமும் கை கொடுக்க வேண்டும். அப்படி கை கொடுக்கும் போதுதான் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் என்பதனால் அதற்கான நேர காலத்தை தனது ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் மூலம் கணித்து வந்திருக்கிறார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு தான் என்னென்ன பூஜை பரிகாரங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், யார் யாரையெல்லாம் தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், யார் யாரையெல்லாம் ஓரங்கட்ட வேண்டும் என்பது குறித்து பலதரப்பட்ட ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார். அப்படி ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அவருக்கு கொடுத்த பல சீக்ரெட் ஆலோசனைகளில் ஒன்றுதான் த்ரிஷாவுடனான நெருக்கம் என தற்போது ஒரு பனையூர் ரகசியம் கசிந்திருக்கிறது. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போதே அரசியல் களத்தில் என்ட்ரி கொடுக்க தயாரானார் விஜய். ஆனால் அப்போது ரஜினி, கமல் போன்றவர்களும் தேர்தலை சந்திக்க தயாராகி வந்தார்கள். இந்த நிலையில் தான் விஜயின் ஜோதிடர், நீங்கள் களத்துக்கு செல்ல இது சரியான நேரம் அல்ல, இன்னும் 5 ஆண்டுகள் சினிமாவில் நடித்துக் கொண்டிருங்கள், அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அவரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி விஜய் த்ரிஷாவுக்கு இடையிலான நட்பு தொடர்ந்து வருவதை அறிந்த ரத்தன் பண்டிட், த்ரிஷாவின் ஜாதகமும் தனக்கு தெரியும் என்பதால் த்ரிஷா பிராமணர் வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதோடு அவரது ஜாதகத்தில் சில கட்டங்கள் சிறப்பாக உள்ளது. அதனால் அதுபோன்ற ஒரு பெண் உங்களுடன் இருப்பது உங்கள் அரசியல் வெற்றிக்கு பெரிய அளவில் பலமாக இருக்கும் என்று கூறியவர், அவரது ஜாதக கட்டங்களில் என்னென்ன பிளஸ் பாயிண்ட்கள் உள்ளது, அது எப்படியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்பதையும் விஜய்க்கு எடுத்துரைத்திருக்கிறார். இப்படி அவர் த்ரிஷாவின் ஜாதக பலன் குறித்து சொன்னதை அடுத்துதான் 2021க்கு பிறகு த்ரிஷாவுடனான நெருக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கிறார் விஜய். இது எல்லாமே தனது அரசியல் வெற்றிக்காக அவர் செய்த விஷயங்களாம். அந்த வகையில் த்ரிஷாவை எந்தெந்த நாட்களில் சந்திக்க வேண்டும், எந்தெந்த நேரங்களில் அவரிடத்தில் பேச வேண்டும் என்பதையும் அவரது ஜோதிடர் குறித்து கொடுத்திருக்கிறாராம். இதுபோன்ற நேரங்களில் அவரை சந்திக்கும் போதுதான் அவரது ஜாதகத்தின் பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதன் காரணமாகவே அப்போதிலிருந்து த்ரிஷாவுடன் தொடர்பையும் நெருக்கத்தையும் அதிகப்படுத்தியிருக்கிறார் விஜய். அது மட்டுமின்றி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை தன் கூடவே வைத்திருந்தது அரசியல் வெற்றிக்காகத்தான். இப்படி சில பெண்களின் நெருக்கம் நமக்கு பெரிய அளவில் பலம் சேர்க்கும் விஷயமாக அமையும். அதன் காரணமாகவே ஜெயலலிதாவுக்கு அதிமுகவில் ஆரம்பத்திலிருந்தே பல எதிர்ப்புகள் இருந்தபோதும் அவரை விடாமல் வைத்திருந்தார் எம்ஜிஆர். அவரை எம்பி ஆக்கியவர். பின்னர் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பதவி கொடுத்தார். அதனால் நீங்களும் ஜெயலலிதாவை போன்று பிராமணரான த்ரிஷாவையும் உங்கள் கூடவே வைத்திருங்கள். ஆரம்பத்திலேயே அவரை அரசியலுக்கு கொண்டு வராமல் சில ஆண்டுகளுக்கு பிறகு கட்சிக்குள் கொண்டு வந்து முக்கிய பொறுப்புகள் கொடுங்கள். அப்படி த்ரிஷா உங்களுடன் இருக்கும் வரை அவரது ஜாதகமும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்படி 2 ஜாதகங்கள் ஒன்றிணைந்து செயல்படும் போது எதிரிகளை எளிதாக வீழ்த்தி விடலாம். உங்களுக்கான பவர் என்பது இன்னும் அதிகரித்துவிடும் என்று ஜோதிடர் ரத்தன் பண்டிட் விஜய்க்கு சில ரகசியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதன் காரணமாக 2021க்கு பிறகு த்ரிஷாவுடன் நெருக்கமாகிவிட்டாராம் விஜய். ஆனால் இந்த விவகாரம் அவரது மனைவி சங்கீதாவுக்கு தெரிய வந்த பிறகுதான் குடும்பத்தில் புகைச்சல் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. என்றாலும் எதிர்காலத்தில் தான் முழுநேர அரசியல்வாதியாக போவதால் அந்த வெற்றிதான் தனக்கு முக்கியம் என்பதால் குடும்பத்தார் எவ்வளவு அறிவுரைகளை சொன்ன போதும் அதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஜோதிடர் காட்டிய வழியில் பயணித்திருக்கிறார் விஜய். அப்படி அவர் சொன்ன பாதையில் பயணித்து திட்டமிட்டபடி முதல் தேர்தலிலும் வெற்றி கிடைத்துவிட்டது. அதனால்தான் முதலமைச்சர் ஆன பிறகும் அவர் த்ரிஷாவை விடுவதாக இல்லையாம். அவர் தன் கூடவே இருக்கும் வரை அரசியலில் தனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பது விஜயின் எண்ணமாகிவிட்டதாம். அந்த அளவுக்கு ஆஸ்தான ஜோதிடர் சொன்ன ஒவ்வொன்றும் தற்போது வரை அவருக்கு அப்படியே நடந்து வருகிறதாம். அதனால் என்னதான் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றுவிட்டு லண்டனிலிருந்து சென்னைக்கு திரும்பினாலும் கூட அவர் பெயரளவுக்கு மட்டுமே மனைவியாக இருப்பார். த்ரிஷாவுடன் தான் விஜய் அதிகப்படியான நேரத்தை செலவிடுவார் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் விஜய் மனைவியை பிரிந்து த்ரிஷாவுடன் இணைந்ததற்கு அவரது ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் தான் முழு காரணம் என்றும் அவரது வட்டாரங்களில் உண்மை தெரிந்த சிலர் கூறுகிறார்கள். கஜானா காலி என்று சொன்ன விஜய் ஆடம்பர செலவுகளை செய்வது ஏன்? கோட்டையை நோக்கி கேள்வி எழுப்பிய திமுக. தமிழக முதலமைச்சர் விஜய் தான் பொறுப்பேற்றதும் திமுக அரசு கஜானாவை காலி பண்ணிவிட்டதாக கூறியிருந்தார். அதனால் நாங்கள் இந்த ஆட்சியை ஸ்டடி பண்ணுவதற்கு சில காலம் தேவைப்படும் என்று கூறியிருந்தார். இப்படி கஜானாவை காலியாக விட்டுவிட்டதாக சொன்ன முதலமைச்சர் விஜய் இப்போது செய்து வரும் சில செலவுகள் அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதாவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் காமராஜர் தொடங்கி அனைத்து முதலமைச்சர்களும் பணியாற்றி வந்த முதலமைச்சர் அலுவலகத்தை தற்போது மாற்றப் போகிறார். அருகில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடிக்கு மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார். இதற்காக 3 நிர்வாக பிரிவுகள், நவீன ஆலோசனை கூடம், குறிப்பாக கடற்கரையை பார்த்தபடி அறைகளை அமைத்து வருகிறார்கள். இதற்காக 5.54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை டெண்டர் பெற்றுள்ளது.
கடந்த கால தமிழக முதலமைச்சர்கள் எளிமையான முறையிலேயே கோட்டை அலுவலகத்தை பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் தற்போதைய முதலமைச்சர் விஜய் நிதி நெருக்கடியில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஆடம்பர அலுவலகம் கட்டிக் கொண்டிருக்கிறார் என்று திமுக தரப்பில் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அதோடு இதுகுறித்து ஆன்லைன் டெண்டர் நடைமுறைகள் சீராக நடைபெறவில்லை என்றும் திமுக தரப்பில் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இதற்கு தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் கொடுக்கும்போது, முதலமைச்சரின் புதிய அறை என்பது ஆடம்பரத்திற்காக உருவாக்கப்படவில்லை. அரசு அதிகாரிகள் ஆலோசனை நடத்த 100 சதுர அடிக்கும் குறைவான அறைகளே உள்ளன. அதன் காரணமாகவே தேவைக்காக மட்டுமே இந்த புதிய அலுவலகம் உருவாக்கப்படுகிறது என்று சட்டசபையில் விளக்கம் கொடுத்துள்ளார்கள். இப்படி விவகாரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது விடுதலை சிறுத்தை கட்சியின் எம்எல்ஏ ஒருவர் தனது ஏழ்மையை சொல்லி தனக்கு கார் வசதி செய்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் விஜயிடத்தில் கோரிக்கை வைத்தார். அப்படி ஒரு எம்எல்ஏ கோரிக்கை வைத்ததும் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் கார் வசதி, வாகனம் மட்டுமின்றி ஓட்டுநர் பராமரிப்பு மற்றும் அதற்கான ஊதியம் மாதந்தோறும் 75,000 ரூபாய் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வழங்கப்படும் என்று கூறினார் விஜய். இதன் மூலம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் இந்த போக்குவரத்து செலவுக்காக மட்டுமே 1 லட்சம் ரூபாய் தமிழக அரசு வழங்க உள்ளதாக அவர் அறிவித்தார். இதுவும் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில், திமுக ஆட்சியில்தான் கஜானாவை காலி செய்து வைத்துவிட்டதாக குற்றஞ்சாட்டினார் முதலமைச்சர் விஜய். ஆனால் இப்போது அவர் செய்யும் செலவுகளை பார்த்தால் கஜானா நிரம்பி வழிவது போலவே உள்ளது. நீண்ட காலமாக தமிழக முதலமைச்சர்கள் பணியாற்றிய அலுவலகத்தை மாற்றப் போவதாக சொல்கிறார். ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுக்கும் கார் வசதி செய்து கொடுக்கப் போவதாக சொல்கிறார். இது எல்லாமே தேவையற்ற ஆடம்பர செலவுகள். கடந்த காலங்களில் எந்த ஆட்சியிலும் இப்படி செய்ததில்லை. இப்படி செய்தால் தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டுதான் செல்லும் என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் 57 எம்எல்ஏக்களுக்கும் கார் வசதி தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். இப்படி ஒரு விவாதம் சட்டசபையில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் சாதாரண மக்களும் தவேகா அரசின் முதல் பட்ஜெட்டை அறிவித்த போதே பல ஆயிரம் கோடிகளை கடனாக பெறுவதாக அறிவித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டாமா? இப்படி ஆடம்பர செலவு செய்தால் தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு முடிவு வரும்போது தமிழ்நாட்டின் கடன் சுமை இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையாக உயர்ந்திருக்கும். எதிர்காலங்களில் இந்த கடனுக்காக வட்டியை கட்ட முடியாத நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்படும் என்றும் சாதாரண பொதுமக்கள் தவேகா அரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்து வருகிறார்கள்.